சும்மா நாம யூடியூப்ல போட்டாங்கிறக்கோசரம் இது ஒரிஜினலா என்ன ஏது அந்த அதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணும்னா நேராக வாங்க பாருங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி தாங்கிற திருப்தியா தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் பிடிங்க. இப்படி கூலிங் வேணுங்க. இந்த கூலிங் இருந்தா தான் கோழிக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இதுன்னு வச்சுங்களேன். ஆயிரக்கணக்கான பண்ணைகள் நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். விவசாய சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருந்ததுனால, ஃபீல்டு ஒர்க் பண்ணதுனாலையும் பலவிதமான தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா பண்ணைகளுக்கும் நான் விசிட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பண்ணை வந்து ஸ்பெஷலாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா மழைநீர் சேகரிப்பாகட்டும், பெரிய தொட்டியை கட்டி இது பண்ணியிருக்கீங்க. மாட்டு மூத்திரம் அதுக்கு வந்து தனியாக டேங்க் கட்டியிருக்கீங்க. சாணம் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி உரமாக வைக்கிறீங்க. தென்னங்கன்று நாற்று போட்டிருக்கீங்க. கோழி வளர்க்குறீங்க. அது இல்லாமல் தோஸ்து வண்டி வச்சுருக்கீங்க. அதையும் நீங்களே ஓட்டுறீங்க. அப்படி இல்லை, ஒரு ஆள் எப்படி இவ்வளோ வேலையும் சரி பண்ணித்தருங்க ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா செங்காலிப்பாளையம், குப்பையபாளையம் பக்கத்தில் செங்காலிப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். செல்வராஜ் ஐயா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு தோட்டத்தில் பண்ணியிருக்காரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம்ங்க. உங்கள் பேர்? நம்ம பேர் செல்வராஜுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாட்டுக்கோழி ஒரு 1000 ரூபாய் வச்சுருக்கேன். சரி. முதல்ல கொரோனாவுக்கு முன்னால் 2000 ரூபாய்க்கு மேலே வச்சுருந்தேன். இப்போ ஒரு 1000 ரூபாய் உருவாக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று கோழி வந்து அடையில் இருக்குது, குஞ்சுக்கு பொறிச்சிருக்குது. அங்கே 200 ரூபாய் இருக்குது. சேவல்கள்லாம் இருக்குது. நான் மேக்ஸிமம் வந்து பூரா ஒரிஜினல் நாட்டுக்கோழி கறிக்கு தான் வைக்கிறேன். பின்ன கட்டுக்கு இந்த கட்டுக்காரர் வந்தால் கொடுக்குறது அதெல்லாம் நாம் பண்ணுறதில்ல. கறிக்கு யார் வந்தாலும் உயிரடைக்கு கொடுத்துட்ருக்குறோம். அது போக முட்டையும் போகுதுங்க. முட்டைக்கு நல்ல டிமாண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் விற்கிற ஸ்டேஜ் வந்தாச்சுங்க. உனி இப்போ விற்றுட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன். பூரா ஒரிஜினல் பியூர் நாடு. இப்போ சில பேர் பார்த்ததுன்னா நாட்டுக்கோழின்பாங்க. அது நாட்டுக்கோழி எல்லாம் கிராஸ் கோழித்தை விற்பாங்க. இது பூராமே அடை வச்சு குஞ்சறிக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி. ஐயா எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே விவசாயம் தான். இப்போ இந்த கோழி பண்ண எத்தனை வருஷமாச்சுங்க? அது நம்ம புத்தியான பிடிச்சி கோழி வளர்த்திட்டே தான் இருக்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே. சரி. பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தேன். கொரோனாவில் இருந்தது ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே. கொரோனாவில் விற்று போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு. அதில் இந்த ரேஞ்சு கொண்டு வந்திருக்கிற இன்னொரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிரந்தரமாக 2000 ரூபாய் இருந்துகிட்டே இருக்குது. முட்டைக்கு நல்ல வாண்டட். ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டைக்கு இந்த மருந்துக்கு, குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு, கை கால் முறிவுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய வர்றாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தேடி வர்றவங்க நிறைய பேர் வர்றாங்க. சரிங்க. இப்போ இது என்ன ப்ரீடுங்க? நாட்டுக்கோழியில் என்ன ரகம்? இது ரகம்னு சொல்ல போனால் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வைப்பாங்க. வல்லூர், கரிஞ்சதை, காகா அப்படின்னு. பியூர் ஒரிஜினல் நாடனு. இது ஒரிஜினல் நாடன்னா இதில் வந்து என்ன சித்திரப்புலின்னு சொல்லுவாங்க, பொன்றம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கிறதுலே ஒரிஜினலாக அடை வச்சு குஞ்சு இருக்கிறதுனால இங்கு பேர்லையும் கூட நான் மேக்ஸிமம் வைக்கிறது இல்லைங்க. இங்கு பேரில் வச்சா குஞ்சு காப்பாற்ற முடியறதில்ல. அதனால அடை வச்சு குஞ்சு இருக்கிறதோட சரி. ஒரு கோழிக்கு 2 கோழியில் குஞ்சு பொறிப்பு, ஒரு கோழியில் விட்டுருவேன். இதுதான். இது எப்படிங்க? கோழி மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுங்களா? இது எப்படிங்க? மேய்ச்சல் முறையில் தானுங்க. நல்லா வெளியே போய் மேயும். அப்புறம் ஒரு வேளை தீவனம் போடுவேன். ஏன்னா வெயிலாக இருக்கிறதுனால அதிகமாக வெளியே விடுறதில்ல. என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்து இது பண்ணுறீங்க? கம்பு, மக்காச்சோளம், இந்த எஸ்கேமில் நாட்டுக்கோழி தீவனம்னு ஒன்று வருதுங்க. அது இப்போ தான் இந்த வெயிலுங்கிறதுனால தீன் பற்றாக்குறைங்கனால அது போடுறோம். சூப்பர் நேப்பியர் மசால் பில்லு தூள் பண்ணி போடுறோம். அதெல்லாம் போட்டு சாப்பிடுது. நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனா வெயிட்டில் கேட்டாலும் கொடுப்பீங்களா? இது எப்படிங்க? 2 கிலோவில் இருந்துங்க. 1.5 கிலோவில் இருந்து 2 கிலோ, 2.5 கிலோ, 3 கிலோ, சேவல்களில் 4 கிலோ வருங்க. இப்போ அங்கே வெளி மெய்து வருங்க சேவல். அது பூராமே சேவல். சரிங்க. அதுக்கெல்லாம் ஒரு மாதம் 2 மாதம் போச்சுன்னா 4 கிலோ வெயிட் வரும். 4 கிலோ வரைக்கும் வரும். ஆமாம். அப்புறம் கட்டுச்சேவலுக்கு வளர்த்துறவை வந்து 5 கிலோ 6 கிலோன்னு வச்சு அதுக்கு இன்னும் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. நாம் அதுக்கு போகிறதில்ல. ஒன்லி கறிக்கு மட்டும் விற்றுக்கிறது. என்ன முதல்ல இருந்ததுக்கு இப்போ செலவு அதிகம். முதல்ல வந்து உங்களுக்கு கொரோனாவுக்கு முன்னால் தீன் இதே விலை தான். தீன் விலை வந்து 600-700 விற்றுது. இன்றைக்கி 1700 விற்கிது. அன்னைக்கும் கோழி இன்றைக்கி என்ன விலைக்கு விற்கிது அதே விலைக்கு இன்றைக்கும் விற்கிது. கோழி பெருசாக ஏறலிங்க. பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். சரிங்கய்யா, இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ விவசாய நிலம் இருக்குது, நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மொத்தமாக கொஞ்சம் சொல்லிடுங்க.
மொத்தமாக ஒரு 4-5 ஏக்கரா இருக்குதுங்க. சரிங்க. இதில் கோழி, பப்பாளி, அப்புறம் தென்னங்கன்று வந்து நாங்கள் அந்த குட்டநெட்டை கிராஸ் கன்று வந்து கர்நாடகாவிலேருந்து பண்ணி இங்கே கொண்டு வந்து எல்லாம் ஆர்டர் பிரகாரம் விற்கிறோம். குட்டநெட்டை TH3 வந்து குட்டநெட்டை டிப்தூரில், நெட்டக்குட்டை டிப்தூரில் இதுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். இதுன்னு வைங்களேன். அதாவது தென்னங்கன்று விற்பனை செஞ்சுப்பீங்க. ஆமாம். தென்னங்கன்று இங்கேயே உற்பத்தியும் பண்ணுறீங்க. உற்பத்தியெல்லாம் கர்நாடகாங்க. கர்நாடகா. அங்கே பண்ணி இங்கே கண்ணை கொண்டு வந்து பதியம் போட்டு வச்சிடறோம். பதியம் போட்டு வச்சிடுறீங்க. சரி. இங்கே இல்லை, இங்கே பண்ண முடியாதுங்க. இங்கே பண்ணுற அளவுக்கு நம்ம கூட சோர்ஸ் இல்லை. அதாவது குட்டை நெட்டை, நெட்டை குட்டை இந்த மாதிரி சொல்கிறீங்களே. ஆமாம். அது என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். குட்டநெட்டைங்கிறது வந்துங்க, இப்போ நான் சாதாரணமாக பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் குட்டநெட்டைன்னு கொடுக்குறாங்க நிறைய பேர். சிலது வந்து 20 வருஷம் அதை ஓஜு போயிரு. இது அப்படி இல்லைங்க, இது 60 வருஷம் 18 பாலை வருஷத்தில் ஒரு 400 காய்க்கு மேலே காய். பார்த்தீங்கன்னாவே தெரியும், மட்டை சரியாது, பூரா மட்டையில் தான் உட்காரு, குலை முடியாது. ரெண்டாவது வந்து கொலைக்கு ஒரு 30 to 40 காய் வரைக்கும் நிற்கி. வருஷத்தில் ஒரு 400 to 450 வரைக்கும் நாம போடலாங்க. இப்போ கோழி எவ்வளோ தேவைப்பட்டாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ என்ன விலையில் கொடுத்துட்டு இருக்கீங்க? விலை சொல்ல போனால் பொட்டை கோழி 550 ரூபாய்க்கு போகுதுங்க. சரிங்க. சேவலை 650 கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த விலைக்கு கட்டாதுங்க. இன்னைக்கு விற்கிற தீன் செலவுக்கு நேற்றுக்கு தீன் இல்லை, போய் மக்காச்சோளம் 3 குண்டல் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த 3 மூட்டை ஒரு 180 கிலோ வரல போட்டு தீங்க எடுத்து போய் கிடக்குது பாருங்க. அப்படியே இயற்கை முறையில் கோழி எல்லாம் மேய்ச்சல் முறையில் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. ஆனால் பியூர் நாட்டுக்கோழி. பியூர் நாட்டுக்கோழி. இப்போ ஒன்றோட ஒன்று கொத்திக்காதுங்களா? மூடி வைக்கக்கூடாது, ஒன்றுக்கு ஒன்று கட்டி வைக்கக்கூடாது. மூடி வச்சு கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒன்று ஒன்று கொச்சி சேர்த்து போயிடும். கட்டி வச்சுன்னா அது ஆக்ரோஷமாகிடுது. ஆமாம் இல்லைங்களா? இதுகளை பிடிக்குதுங்க. ஒரே ஒரு உழவு மழை பெஞ்சுன்னு வைங்க, அடுத்து 20 நாள் பார்த்தா பூராமல் கிடுக்குன்னு பெருசாயிடும். ஒன்று காரணம் மழை. இப்போ நம்ம கைவம்பிலியை டெவலப் பண்ணி கொண்டு வரணும். சரிங்க. இப்போ நம்மளோட இடம் எங்கே இருக்குது? நம்ம கோழி வாங்குறதுனா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். செங்காலிபாளையம் பவர் ஆஃபீஸ் அருகில். சரிங்க. செங்காலிபாளையம் பவர் ஆஃபீஸ் அருகில் இந்த மாடி பில்டிங் வீடு வச்சுக்கோங்க. குப்பைபாளையம் பஞ்சாயத்து, அன்னூர் தாலுக்கா, கோவை மாவட்டம். அன்னூர்லேருந்து வர்றதுன்னா நம்ம இடத்துக்கு எப்படி வரும்? அன்னூர்லேருந்து வர்றதுன்னா எல்லப்பாளையம் பிரிவு வந்து. சரிங்க. எல்லப்பாளையம் பிரிவுலேருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் வரணுங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் கோவில்பாளையம், நேராக குப்பைபாளையம் செங்காலிபாளையம் வரலாங்க. அப்படி மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தால் மத்தம்பாளையம் கோட்டைப்பிரிவு, அதில் வந்ததுன்னா ஒன்னியவளத்து வழியாக இங்கே வரலாங்க. காரமடையிலேருந்து வந்தாலும் ஒன்னியவளத்து வழியே வரலாம். சரிங்க. எப்போ வந்தாலும் நம்மக்கிட்ட கோழி ரெடியாக இருக்கும். எந்த நேரம் ரெடியாக இருக்கும். ஃபோன் பண்ணிட்டு அது வரணுங்களா? ஃபோன் பண்ணிட்டு வந்தால் நல்லது. இல்லாட்டி நாம் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பிடிச்சி கொடுக்குற ஆள் வேணும் இல்லையா? ஃபோன் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவைன்றது சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரிஜினல் நாடுங்க வந்து பார்த்து அவங்க ஓகே இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்து பிடிக்கணும். புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல தேடி அவங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்கேனுங்க. சரிங்க. 25 கோழி 2 சேவல், 25 கோழி 2 சேவல் அதே இடைக்கு தான் கொடுக்குறேன். அதுக்குன்னு புதுசாக வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் ரேட்டு கண்மூடித்தனமெல்லாம் நான் சொல்கிறதில்ல. கறிக்கு உண்டான இடையே என்னவோ அதுதான். அப்படியே மிஞ்சி போய் நல்லா தரமாக கேட்குறாங்க, ஒரு 50 ரூபா வச்சு வாங்குவோம். இதுதான் வேற என்னது பண்ண போகிறோம். பண்ணைக்குன்னா நம்ம முறையில் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. மொட்டு வச்சு குஞ்சு பொறிச்சா கோழிலேயே அடை வைக்கணும். இங்கு பேரில் அடை வச்சு குஞ்சு இறக்குனாங்கன்னா தனியாக அந்த குஞ்சை லைட் போட்டு வளர்த்தி அது மேவுகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று விளையாடி ஒன்றுக்கு ஒன்று கொத்திட்டு குடல் உருவிட்டு செத்து போயிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கு பேடெல்லாம் வச்சு பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். இப்போ இங்கு பேடல் எல்லாம் கிடையாது பாருங்க. இப்போ 20 கோழி அடைக்குது, 2 கோழி குஞ்சு பொறிக்கி 1 கோழியில் எடுத்து விடுவேன். பாரு இன்னைக்கு எப்போ நூற்றணுங்க பொழுதோட. அப்புறம் 7வது நாள் லசோட்டா, இல்லை 7வது நாள் P2, 15வது நாள் லசோட்டா. அவ்வளோதான். கோழிக்கு எந்த நோய் நொடி வராது. எல்லாம் ஊசி மருந்து எல்லாம் கொடுத்துறீங்க. ஆமாம், இவ்வளோதானுங்க. 2வது வந்து முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சி வேணுங்க நாட்டுக்கோழி. குளிர்ச்சி இருந்தால் தான் நாட்டுக்கோழி டெவலப் பண்ண முடியும், இல்லாட்டி முடியாது. இப்போ நம்மளதே இந்த வருஷம் மழை இல்லாமல் குளிர்ச்சி பற்ற மாட்டேங்குது, இல்லாட்டி குஞ்சு கிடுகுன்னு பெருசாகிடும். புதுசாக நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கிறோம்னா உங்கள் ஐடியா ஏதாவது சொல்லுங்களேன். ஒரே முட்டை வந்து ஒரு 50 உருப்படி வாங்கி 100 உருப்படி வாங்கி ஜெயிச்சிடலாங்கிறது சாத்தியக்கூட கிடையாது. அளவு ஒரு 20 உருப்படி 25 உருப்படி வாங்கி அதுக்கு 2 சேவலை போட்டு முட்டை விட வச்சு அடை வச்சு 21 நாள் குஞ்சு பொறிச்சு அப்படியே லைனாக மெதுவாக தான் போகணும். அவசரப்பட்டாங்கன்னா காசு போயிடும். இதெல்லாம் இந்த அளவு பண்ணிக்கிறேன்னா 6 மாதமா கொரோனாவுக்கு அப்போ விட்டதை இப்போ 6 மாதமாக தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது. 1 வருஷத்துக்குள்ளே
ரெண்டாவது வந்து இந்த வெயிலுக்கு வந்து நிழல் இல்லைன்னு வைங்க, செத்து போயிடும். நல்ல நிழல் வேணும், கூலிங் வேணும். நம்மளதில் இந்த நேரம் தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறதுங்க. பாரு, இப்போ வெளியே இருக்கிறது பூராமே சேவலை 200 பிடி, அத்தனையும் சேவல். அதுக்கு வப்பாளிக்கு உள்ளேயே இருந்து தேன் தின்னு விளக்கிட்டு வப்பாளிக்காட்டுக்கு போய் மேய மாட்டேங்குது, இங்கேயே தேன் கேட்படுத்திட்டு இருக்குதுங்க. பரவாயில்லைங்க. டெலிவரியை நீங்களே கொடுத்துட்டு வந்துடுறீங்க இல்லைங்களா? இப்போ அதை காலையில் கொண்டு போடணும். சரிங்க. பாருங்கத வேறு அதுக்கெல்லாம் சாவை குஞ்சுக்கோ, வேறு அந்த வெள்ளை சேவல்கிட்ட. சரிங்க. மழைநீர் சேகரிப்பை பற்றி சொல்லுங்க, எப்படி பண்ணுறீங்க? மழைநீர் சேகரிப்புன்னு செட்டு தண்ணி பூரா தொட்டியில் விழுகுது, மழையே வேக மாட்டேங்குது, எங்கே போய் சேகரிக்கிறது? டேங்க் ஃபுல்லாக வச்சுருக்கீங்களே அவ்வளோ பெரிய? அது மோட்டரோடு வச்சு பாருது, மோட்டர் ஓடிட்டு இருக்குது. சரிங்க. தப்பி வச்சுக்கிறோம், சாயங்காலம் 5 மணிக்கு எடுத்துகிட்டு போகிற மூஞ்சி போயிடும், மறுபடியும் வெடியே ஓடும். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐயாவோட பண்ணையை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.